இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் வினோத் ராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்க கொட்டுக்காளி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்ப்போம். ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சூரியும் அவங்க ரிலேட்டிவ்ஸும் பேய் ஓட்டுற சாமியார் கிட்ட கூட்டு போகிறாங்க. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, அவங்க பேய் ஓட்டுனாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட முழு கதையே. இந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி கூழாங்கல் அப்படிங்கிற ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் வேர்ல்டில் உள்ள நிறைய பெரிய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் போய் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கு. அது போக இந்தியாவில் அஃபீஷியல் என்ட்ரியா லாஸ்ட் இயர் ஆஸ்காருக்கும் நாமினேட் ஆயிருச்சு. இந்த படத்தில் சூரி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. அனாபென் அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க. அது போக நடித்த எல்லாருமே புதுமுகங்கள் தான். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு படம் மாதிரியே இல்லை. இந்த படத்தில் உண்மையிலேயே ஹீரோயினுக்கு பேயெல்லாம் பிடிக்கல. அவங்க வேற கேஸ் பையனை லவ் பண்ணுறாங்க. அதை இவங்கெல்லாம் சேர்ந்து வெறுக்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி சூரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனாலே இவங்க அடமெண்ட்டாக இருக்காங்க. அதைத்தான் பேய் பிடிச்சதாகவும் செய்வினை வச்சதாகவும் சொல்லி சாமியார் கிட்ட கூட்டு போகிறாங்க. இதான் முழு கதையுமே. இந்த படத்தில் முடிக்கும் சேவலையும் நிறைய மெட்டஃபர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சேவலை பலி கொடுக்கறதா இருக்கட்டும், அதை கட்டி போடுறதா இருக்கட்டும், முடியை எண்ணெயை வச்சு பின்னுறதா இருக்கட்டும், ஆட்டோவில் கட்டி இருக்கிற முடி பறக்கிறதா இருக்கட்டும், ஒரு சின்ன குழந்தையோட முடி காற்றுல பறக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் மெட்டஃபர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டைரெக்டாக அந்த அனாபென் கேரக்டரோடு நல்லாவே லிங்க் ஆச்சு. அது போக நிறைய சீன்ஸில் மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில சீன்ஸில் உள்ள மெட்டஃபர்ஸ் மட்டும் எனக்கு புரியலை. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் ஓடுது. அந்த சீனோட ஸ்டார்டிங்கை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் அது சிரிக்க வேண்டிய சீனே இல்லை. அதிலே தெரிஞ்சிச்சு நம்ம சினிமாவும் சமூகமும் எந்த அளவுக்கு முரண்பட்டு இருக்குன்ட்டு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயன். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரே கிடையாது, சவுண்ட் டிசைனர்ஸ் மட்டும்தான். நான் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஆஃபாக இருக்கட்டும், அந்த ஓப்பன் எண்டிங்காக இருக்கட்டும், நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ கமர்ஷியல் லவர்ஸ்க்கு இந்த படம் பிடிக்குமான்னு தெரில. ஸோ கொட்டுக்காளி இஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. ஆனாலும் இந்த ஆணாதிக்கம் நிறைஞ்ச சமூகத்தில் பெண்கள் எப்படிலாம் தாழ்த்தப்படுறாங்க, எல்லா சமூகத்திலையும் பெண்கள் எப்படி ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு ரூட்டட் ரா எமோஷ்னல் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.